ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 27 நம்ம பார்க்க போகிறோம். சாசோரி சக்குராவோட வயிற்றுலேயே ஜுவாட சொருகி இருப்பான். பயங்கரமா பிளட் போகும். சக்குரா அப்படின்பாங்க கிரானி சியோ. ஏடி சியோ, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்க ஓகே தானன்னு கேப்பா. சக்குரா இந்த காயத்தோட மற்ற பீப்புள் மேல வேற கன்சர்னா அப்படின்ட்டு எச்எஸ் வாட உள்ள தள்ளுவான். சாசோரி எப்படி இதை பண்ணா அப்படின்ட்டு சியோ ஷாக்ல பார்ப்பாங்க. அப்புறம் தான் அந்த ஒரு பப்பட்ல அந்த ஸ்கார்பின் சீல் இல்லைங்கிற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதே தான் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. ஒரு மெடிக்கல் ஷினோபியா, உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்பா சாசோரி. வாய மூடு அப்படின்பா சக்குரா. தைரியமான பொண்ணுதான், இருந்தாலும் எவ்வளவு நேரம் உன்னால அதை தாங்க முடியும் அப்படின்ட்டு இன்னுமே உள்ள தள்ளுவான். அவனால வலி தாங்க முடியாது, இருந்தாலுமே தன்னை தானே ஹீல் பண்ணிக்குவா. அவளோட பிளட் ப்ளீட் ஆகாம இருக்க அவளே ஸ்டாப் பண்றா. உண்மையாலுமே நல்ல ஸ்கில்டு பர்சனா இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள அப்ரிஷியேட் பண்ணுவான் சாசோரி. சக்குரா சியோ கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க அந்த ஆன்டிடோட யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்பா. சக்குரான்ட்டு பாப்பாங்க. ரொம்பவுமே எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா சக்குரா. பார்த்தாலே தெரியுது பாய்சன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல. என்னோட ஸ்வாட்லயுமே பாய்சன் இருக்கு அப்படின்பா சாசோரி. சக்குராவோட உடம்பு உணர்ச்சி இல்லாம போறதா அவ ஃபீல் பண்ணுவா. இப்போதைக்கு என்னால என்னோட சக்கராவும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்ட்டு திங்க் பண்ணுவா. சியோ அவங்களோட ஆன்டிடோட யூஸ் பண்றதுக்கு வருவாங்க. பார்த்தா சக்குராக்கு போட்டு விட்டுருப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்பாசிபிள் ட்ரீம் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதான் அந்த ஆன்டிடோடான்ட்டு சாசோரி பாப்பான். சக்குரா எதுக்காக சியோ இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேப்பா. ஃபெயிண்ட் ஆகி சியோ விழுந்துருவாங்க. எனக்கு இதுதான் புரியல, எதுக்காக மற்றவங்களுக்காக இவங்க டெத்தை சூஸ் பண்றாங்க, ரொம்பவுமே ஸ்டூபிடா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவான். சக்குரா கிட்ட இருக்க அந்த ஸ்வாட உருவருக்கு ட்ரை பண்ணும்போது அவனால முடியாது. சக்குரா அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுப்பா, அவ்வளோ ஈஸியா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு கிட்ட என்ன இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ட்டு ஷாக் ஆவான். சக்குரா சியோவை கூப்பிடுவா. இவளோட சேர்ந்து ஸ்ட்ரென்த் நடத்துறதுலாம் சுத்த வேஸ்ட் அப்படின்ட்டு கை முட்டி அந்த ஜாயிண்ட் இருக்குங்களா, சோ அதை அப்படியே மொத்தமா ரிலீஸ் பண்ணிடுவான். பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு பிளேடு இருக்கும். எக்ஸாக்டா இந்த ஒரு சீன்ல அதை பாக்குறப்ப டொரோரோ அனிமே தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பாயிண்ட்ல சாசோரி ரொம்பவுமே பின்னாடி போவான். சாவு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அட்டாக் பண்றதுக்கு வருவான். சக்குரா ஷாக்ல தான் இருப்பா. சியோ பாத்தீங்கன்னா அவங்களோட சக்கர த்ரெட்டை யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தா சாசோரி கிரியேட் பண்ண அவனோட பேரண்ட் பப்பட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியே சியோ அவனோட கதையை முடிச்சிருப்பாங்க. அவனோட வைட்டல் ஸ்பாட் அந்த ஸ்கார்பியன் சீல்லையே கத்திய சொருகி இருப்பாங்க. சாசோரினால இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அவனுக்கு ஆகும்னு அவன் இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டான். கடைசி நிமிஷத்துல உன்னோட கார்டை டவுன் பண்ணிட்டு சாசோரி அப்படின்பாங்க சியோ. அவங்களோட பப்பட்டை யூஸ் பண்ணி இங்க ஒரு பெரிய சீலை ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. உன்னால நகரவே முடியாது. அதுன்னு மட்டும் இல்லாம உன்னோட பாடி பப்பட்டா இருந்தாலும் சக்கராவை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு ஹியூமன் எலமெண்ட் ஏதாவது தேவைப்படும். அதுதான் உன்னோட வீக்னஸ். அந்த பப்பட்டோட லெஃப்ட் செஸ்ட்ல இருந்துச்சுல, அது இப்ப மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சியோ சொல்லும் போது சக்குரா பாத்தீங்கன்னா அந்த லைன் ஹெட்டட் கேனான தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அந்த டைம்ல அந்த ஜுட்சு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அது எஸ்கேப் ஆயிருக்கும். நீ சிம்பிளா இன்னொரு பப்பட்டுக்கு சுவிட்ச் ஆயிட்ட. பப்பட்டோட பாடி பேசிக்காவே ஒரு பொம்மை, அவ்வளவுதான். உன்னோட ரியல் பாடி உனக்கு சக்கராவை ப்ரொடியூஸ் பண்ற உன்னோட செஸ்ட் பார்ட் தான் அப்படின்னு சியோ சொல்லிட்டு இருக்கும் போது சக்குரா மொத்தமாவே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவா. சியோ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நகர்ந்து போவாங்க. இது சரியில்லை, அவளோட காயத்தை அடைக்கிற அதே சமயத்துல அந்த கத்தியையும் வெளியெடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுத்துக்க சக்குரா அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. மொத்தமா அந்த ஸ்வாட வெளியே எடுத்து தூக்கி வீசுவாங்க. சக்குரா மூச்சு பேச்சு இல்லாம கிடப்பா. வேலைக்கே ஆகாது, அவளோட வைட்டல் ஸ்பாட்ல அடிச்சிருக்கேன். பாய்சனோட எஃபெக்ட் இல்லைனாலுமே அவ சீக்கிரமா செத்துருவா. அவளோட பிளட் லாஸ் அதிகமா இருக்கு. நீங்க மெடிக்கல் ஷினோபிங்கிறனால உங்களால அவ்வளோ ஈஸியா ஹீல் பண்ண முடியாத வைட்டல் ஸ்பாட்டுக்கு தான் எய்ம் பண்ணி அடிச்சேன் அப்படின்னு சாசோரி சொல்லவும், என்னோட மெடிக்கல் நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டேன். நான் இப்போ அவளுக்கு பண்றது மெடிக்கல் நிஞ்சுட்சு இல்ல, அதுல இருந்து வேறுபட்டது. நான் என்னோட ஓன் லைஃப் எனர்ஜி அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சியோ சொல்லவும் சாசோரி ஷாக் ஆவான். இது ரீஅனிமேஷன் நிஞ்சுட்சு அப்படின்பாங்க சியோ. ரீஅனிமேஷன் நிஞ்சுட்சுவான்ட்டு ஷாக் ஆவான் சாசோரி. இப்போ நான் பண்ற என்னோட ஜுட்சுவை நான் உனக்காக தான் உருவாக்குனேன். அப்புறம் இந்த ஜுட்சுவை என்னால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்பாங்க சியோ. இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணி யாருக்கு வேணாலும் உயிர் கொடுக்கலாம், ஈவன் பப்பட்ஸுக்கும் தான். என்ன இந்த ஜுட்சுவை கேஸ்ட் பண்றவங்களோட லைஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சியோ சொல்லும் போதெல்லாம் சாசோரி ரொம்பவுமே திகச்சு போய் நிப்பான். சாசோரி அவனோட பேரண்ட்ஸை நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிருப்பான். அப்படிப்பட்ட தான் பேரனுக்காக உருவாக்குன ஜுட்சு தான் இது. பிரசன்ட்ல இருக்க சியோ பின்னால திரும்பி பார்த்தா இது ஒரு நிறைவேறாத கனவு அப்படின்பாங்க. ஸ்டூபிடா இருக்கு அப்படின்பான் சாசோரி. அவனோட அப்பா அம்மாவை சேஃபா போயிட்டு வாங்கன்னு சொல்லி தாட்டி விட்டுருப்பான்.
அடுத்து அவங்களுக்கு கிடைச்ச நியூஸே அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் இருக்கும். ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப் எல்லாம் ரொம்பவுமே சபிப்பாங்க சியோ. சாசோரி தூங்கிட்டு இருப்பான். சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்துட்டு பாட்டி சியோ அப்பா அம்மா என்ன திரும்ப வந்துட்டாங்களான்ட்டு கேட்பான். இல்ல அவங்க வரலையா அப்படின்பா. உன்னோட அப்பா அம்மா சடனா வேற ஒரு மிஷனுக்கு போயிருக்காங்க, பார்க்க போனா அவங்க கொஞ்ச நாளுக்கு திரும்பி வரமாட்டாங்க அப்படின்ட்டு சாசோரி கிட்ட சாரி கேட்பாங்க. அவங்க திரும்ப வர வரைக்கும் நீ என் கூட வெயிட் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்பாங்க சியோ. என்ன சாசோரி வெயிட் பண்ணுவீல அப்படின்னு சியோ கேட்கவும் சரி அப்படின்பா. என்னதான் சொன்னாலும் ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்களோட பேரண்ட்ஸ் தான் எல்லாமே. அந்த வகையில சாசோரிக்கு வந்து அவங்களோட அப்பா அம்மாவோட ஏக்கம் போகாது. இதுக்கப்புறமா அந்த பப்பட் ரூம்ஸ் காட்டியிருப்பாங்களே சியோ, அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். தன்னோட அப்பா அம்மா மாதிரியே ஒரு பப்பட்டை செஞ்சு அது மூலமா அவனோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருப்பான். எவ்வளோ ஸ்டூப்பிடா இருக்கு, எப்போ உனக்கு வயசாச்சு பாட்டி அப்படின்மா சாசோரி. சக்குரா முழிச்சுக்குவா, நீங்க எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேங்க மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிறத பார்த்த சாசோரி ரீஅனிமேஷன் இன்ஜுட்ஸுவோட கேஸ்டர் ஒருத்தனுக்கு லைஃப் கொடுத்ததுக்கு அப்புறமா செத்து போயிருவான் தானே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சாசோரி கேட்கவும், சக்குராவோட காயந்தான் பலமா இருந்துச்சு தவிர அவ சாகல, அதனாலதான் என்னோட உயிரும் போகல அப்படின்பாங்க சியோ. எவ்வளவு துரதிருஷ்டம் அப்படின்பா. கடுப்பான சக்குரா வாயிலே குத்துவா. இந்த உடம்புல நீ என்ன அடிச்சாலும் எனக்கு வலிக்காது, நீ என்ன எவ்வளவு அடிக்கிறியோ அவ்வளோ பெயின் உன் கைக்கு தான் கிடைக்கும், ஆனா பொண்ணுங்க பாயிண்ட்லெஸ்ஸான விஷயம் தானே விரும்புறீங்க அப்படின்ட்டு சிரிப்பான். என்னோட ரிலேட்டிவான என்னோட பாட்டி இந்த இடத்துலயே இறந்து போயிருந்தா கூட எனக்கு அதோட ஃபீல்ங்கிறது இருக்காது, என்னோட இதயமும் இந்த பாடி மாதிரியே தான். இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000 பேத்துக்கு மேல நான் கில் பண்ணிருக்கேன், இவங்களும் அதுல ஒண்ணுதான், விஷயங்கள் சிம்பிள் தான் அப்படின்னு சாசோரி சொல்லவும், ஒரு மனுஷனோட வாழ்க்கையை என்னன்னு தாண்டா நினைச்சிட்டு இருக்க, ஃபேமிலினா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சக்குரா எமோஷனலா பேசவும், இரு ஷினோபில இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்பா. எதுக்காக இப்படி பீப்புளை ட்ரீட் பண்றேன்னு சக்குரா கத்துவா. சியோ சக்குரான்னு கூப்பிடுவாங்க. போதும் சக்குரா அப்படிங்கவும் இவன் அப்படின்னு சொல்ல வருவா. ஹிடன் சன் வில்லேஜ்ல சொல்லித்தரப்பட்ட ஈவில் திங்ஸ் தான் இதெல்லாம், அதுதான் இவனை இப்படி பேச வைக்குது அப்படின்னு சியோ சொல்லவும், இருந்தாலும் சியோ அப்படின்பா சக்குரா, உனக்கு இந்த மாதிரி உடம்பு வேணுமா, என்ன மாதிரி இருந்திருந்தீனா நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுல சக்குரா காண்டாவா, இந்த உடம்பு அழியவே அழியாது, இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு எல்லையே கிடையாது, ஒரு பப்பட்டை திரும்ப திரும்பன்னு உருவாக்கிட்டே இருக்கலாம், நான் நிறைய பேர்த்த உருவாக்குறேன் பப்பட் மூலயமா, உனக்கு அது வேணுமா அப்படின்ட்டு சிரிப்பான். இது குவான்டிட்டியை பத்தின விஷயம்லாம் இல்ல, ஒரு சீரியஸ் கலெக்ஷனுங்கிறது குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சாசோரி சொல்லும் போது, எப்படிப்பட்ட ஜென்மம் தாண்டா நீ எல்லாம் அப்படின்பா சக்குரா. நானா ஒரு கம்ப்ளீட்டான பப்பட்டா இல்லாத மனுஷன், ஒரு அன்பினிஷ்டு பப்பட், ஒரு வைட்டல் கோர் பார்ட்டோட இருக்க மாதிரி, நான் மனுஷனும் இல்லை பப்பட்டும் இல்லை, சீக்கிரமே என்னால் நகரவும் முடியாது, அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்லெஸ்ஸான விஷயத்த நானும் ஒன்று பண்ணணும், என்னை தோக்கடிச்சதுக்கான ஒரு ரிவார்டா வச்சுக்க அப்படின்னு சாசோரி சொல்லும் போதெல்லாம் சக்குரா ஷாக்காவா. ஒரோச்சிமாருவை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும் தானே அப்படின்னு கேட்டு வில்லேஜ் ஹிடன் இந்த கிராஸ்ல இருக்க டென்ஜி பிரிட்ஜ் கிட்ட இப்பல இருந்து 10 நாள்ல மத்தியான டைம்ல அப்படின்னு சாசோரி சொல்லும் போது, அங்க என்ன இருக்கு அப்படின்பா சக்குரா. ஒரோச்சிமாருவோட சப்பார்டினேட்டா இருக்க ஒருத்தன் என்னோட ஸ்பை, நான் அவனை அங்க சந்திச்சாகணும், ஆனா அது என்னால முடியாது அப்படிங்கும் போதே அவன் செத்துருப்பான். சின்ன பையன்ல தன்னோட அப்பா அம்மாவோட சேர்ந்து அந்த ஹக் பண்ணி நிக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா இறந்துருப்பான். சாசோரி அவன் சின்ன வயசுல தன்னோட அப்பா அம்மாவுக்காக எவ்வளவு ஏங்கியிருக்காங்கிற விஷயத்த சியோ நினைச்சு பார்ப்பாங்க. சாசோரியோட சாண்ட் வில்லேஜோட ஹெட்பேண்ட் கீழே விழுகும். அவன் கையில போட்டிருக்க மோதிரத்தை காட்டுவாங்க, அக்காட்சுக்கியோட மோதிரம். கிட்டத்தட்ட சக்குரா ஏகப்பட்ட தடவை இது முடிஞ்சுன்னு சொல்லியிருப்பா. இந்த பாயிண்ட்ல கிரானி சியோ இது நிஜமாலுமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சிரிப்பா. நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் தான் தோத்து போயிருக்கணும், அவன் என்னோட அட்டாக்கை ரீட் பண்ணிட்டான், இருந்தாலுமே ஏதோ காரணத்துக்காக அதை அவன் டாச் பண்ணல, வெறும் ஒரு சின்ன ஓப்பனிங் தான் கிடைச்சது அப்படின்னு சியோ சொல்லும் போது, இது அவனா ஏத்துக்கிட்டானான்னு சொல்லி சக்குரா கேட்பா. நருட்டோ சைட் காட்டுவாங்க. கக்காஷி கிட்ட நீங்க இன்னும் தயாராகலையான்னு சொல்லி கேட்பான். என்னோட ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்பாரு. பார்த்தா மாங்கேக்யூ ஷரிங்கானா இருக்கும். இதை பத்தி தான் என்கிட்ட சொன்னீங்களா அப்படின்ட்டு நருட்டோ கேட்பான். ஆமா, இதுதான் என்னோட புது ஷரிங்கான், சீக்கிரம் வா நருட்டோ போலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வேகமா போவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா பீஸ்ட்ஸ் அலைவ் அகைன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்மா நருட்டோ.
இதுக்கப்புறமா லவ்வோட ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லி நருட்டோ அண்ட் லீயை காட்டுவாங்க, 2 பேரும் மோதிக்கிற மாதிரி. சக்குரா ஃபைட் பண்றத டிவியில பார்த்துட்டு லீ ரொம்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுவான். இவளை பாரு எவ்வளோ அழகான பொண்ணா இருக்கா அப்படி இப்படின்ட்டு நருட்டோவும் பாராட்டுவான். ஸ்ட்ராங்காகவும் இருக்கா, ஸ்மார்ட்டாகவும் இருக்கா, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கா. சக்குராவை மட்டும் பார்த்தா என்னோட கண்ணை அவகிட்ட இருந்து எடுக்க முடிய மாட்டேங்குது, பார்த்த முதல் பார்வையிலே காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு லீ சொல்லும் போது நருட்டோ ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்தோன்னு உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும் தான் அவன் நினைச்சா அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவான் நருட்டோ. டேட்டிங்கிற விஷயத்தெல்லாம் ஒன்னமாய் ஆள் கூடலாம் அவ பண்ண மாட்டா அப்படின்ட்டு நருட்டோ கிண்டல் பண்ணும் போது, அப்ப எங்களுக்குள்ள எந்த ஒரு பெரிய பழக்க வழக்கமும் இல்ல, நீ தான் சாஸ்கே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போய் சக்குரா கூட க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ண, ரொம்பவுமே கேவலமா நடந்துகிட்ட நருட்டோன்னு லீ சொல்லும் போது, அதெல்லாம் நடந்து பல வருஷத்துக்கு மேலாச்சு அப்படின்ட்டு அந்த விஷயத்த பெருசாக்காம அடுத்த தடவை என்னோட புது ஜுட்ஸுவை காமிச்சு எப்படி நான் அவளை மயக்கிடுவேன், இன்ஃபேக்ட் நானும் அவளும் ஒரே டீம் தானே, எனக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது லீ எல்லாம் ரொம்பவுமே கடுப்பாவான். நீ என்னதான் ஒரே டீம்ல இருந்தாலும் உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை நினைச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே கூட நடந்த இன்சிடென்ட்டை காட்டுவானுங்க. தயவு செஞ்சு இதை ஆஃப் பண்ணுங்களேன்ட்டு நருட்டோ அழுதுட்டே வந்து ஸ்கிரீன் முன்னாடி நிற்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது.